ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அஃபிடேவிட் பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். தம்பி, அஃபிடேவிட் சொல்றா. அஃபிடேவிட்னா வேறு ஒன்றுமே இல்லை. அஃபிடேவிட் அப்படின்னா சத்திய பிரமாணம்னு அர்த்தம். அதாவது உறுதிமொழி பத்திரம். இது காலேஜில் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, உன் மேலே எந்த ஒரு வழக்கும் இல்லை, உன் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு 100% உண்மைதான் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி நோட்டரி பப்ளிக்கிட்ட சைன் வாங்கி கொடுக்குறது தான் உறுதிமொழி பத்திரம்னு சொல்லுவோம். இதைத்தான் அஃபிடேவிட்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் இல்லை நம்ம வேலைக்கு போகிறப்ப உன் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இதை கேட்குறதே இந்த அஃபிடேவிட்ன்றது. இது சிவில் சைடு போனீங்க அப்படின்னா, உன் மேலே நீ வச்சுக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே 100% உண்மை தான் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த அஃபிடேவிட்ன்றது. இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நானும் சைன் பண்ணணும். உனக்கு இடையில ஒரு நோட்டரி பப்ளிக்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட சைன் பண்ணி கொடுத்தா தான் இது உண்மை, நான் காசை வாங்கி நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த உறுதிமொழி பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீ என் மேலே ஒரு வழக்கே தொடரலாம் நீதிமன்றத்தில். இப்போ நீதிமன்றத்தில் சாட்சி எடுத்துப்பாங்களா? இதில் தான் முக்கிய சாட்சியாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. அஃபிடேவிட் வந்து ஒரு பிரைமரி எவிடன்ஸாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இது போல் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் டேரிங் டிஃபெண்டர் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள்.